நந்தி தேர்தல் அதிகாரி அதிகாரியை பூராமே தூக்கி அன்ரோல் பண்ணிடுவார். முடிச்சிட்டார், கணக்கு முடிச்சிட்டார். முக்கால் சத்தியம். கடவுள் கணக்கு போட்டு முடிக்கார். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி, எல்லாம் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்ஸில் கேட்டுக்கோப்பா. மதுரை, சென்னை, மெட்ராஸு, அடுத்தாப்பில் டெல்லி உச்ச நீதிமன்றம், மதுரை, சென்னை, மெட்ராஸு உச்ச நீதிமன்றம். நீ உச்ச நீதிமன்றத்தில் நீயே கேட்டுக்கோப்பா. ஜட்ஜி கோட்டார் எல்லா நீதிமன்றத்துக்கும் கண்ட்ரோல் எங்கே? டெல்லி உள்ள நீதிமன்ற கோர்ட்டு உச்ச நீதிமன்றம் நீயே கேட்டுக்கோ. சரியா? தாய் இந்தியா நாடு முழுவதும், உலக நாடே தாய் இந்தியா தான். இப்போதைக்கு டெல்லி டு தமிழ்நாடு தான் கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்காரு. தேர்தல் அதிகாரிகளுக்கு முன்னும் பின்னுமா சாணம் வைப்பார். என்ன சாணம் வைப்பார்? கம்பியை பழுக்க வச்சு இழுப்பார். ஆணுக்கும் பெண்ணும் தேர்தல் அதிகாரி நியமிச்சிருக்கான். பார்த்தியா எப்படி நியமிச்சிருக்கான்? இந்த அரசியல்வாதி இவன் கணக்கை முடிச்சாச்சுனாலே ஒட்டு மொத்தமாக அரசியல்வாதி கணக்கு பூரா க்ளோஸ், முடிஞ்சு போச்சு. கதம் முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோங்கடா. நல்லா உழைக்காமல் சிஞ்சிட்டு ஓடுறவங்கள வார்டில் வரைக்கும் பிறக்கி விட்டு முன்னும் பின்னுமா சாணம் வைப்பான். புரியுதா? தமிழ்நாட்டுக்காரன் புரிஞ்சுக்கிடான். சாணம்னா என்னன்னு தெரியுமா? அவனுக்குள்ளே பேசுவான். குண்டிலையும் முன்னாடி நீர் கழிக்கும்ல, 2 இடத்துல சூடு வைக்க போகிறாரு கடவுளுமா. புரியுதா? இப்போ தான் வாயை திறந்து குழல் ஊதி கொட்டு மேலே அடிப்பான். இப்போ தான் அடிப்பான். அந்த மாதிரி சிட்டி கிராமத்தில் அடைச்சி விட்டு தூக்குவார். அடைச்சி விட்டு தூக்கையில் தான் கடவுள்னால் என்னன்னு தெரியும். இப்போ போய் காலையில் இருந்துச்சு தான் அந்த சாமிக்கு தண்ணி ஊற்றவா, இந்த சாமிக்கு தண்ணியில் எல்லா பேரும் மன்னராட்சியில் ஆண்ட கண்டார ஒளிமனுக்கு வரம் கொடுத்தாரு. அந்த கண்டார ஒளிமனைத்தாண்டா போய் காலையில் கும்பிட்டு தண்ணியை ஊற்றி சிரசு அவனுக்கு உட்காந்து கழுவிட்டு போறியடா. மானிட பேகலா. தமிழ்நாடு முழுவதும், டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் கேட்டுக்கோங்கடா. எல்லா கணக்கும் முடிச்சிட்டாரு. எல்லா சாமியும் சட்டியில் தூக்கி போட்டு வறுத்து ஆத்மா எல்லா வரங்கிரம்லாம் குலாஸ் பண்ணிட்டாரு. இப்போ உட்காந்துருக்காரு. என்னைக்கு எந்த டைம் சொல்ல முடியாது. அம்மா ஐயாவும் நேரடியாக உட்காருவாங்க. நேரடியாக உட்காந்து ஒழுங்காக போங்க, இல்லைன்னா வானரப்படையை கூப்பிட்டு அந்தந்த சிட்டி கிராமத்தில் பூரா தூக்கி சூடு வைடாம்பார். அவர் கணக்கு போட்ட 7 ஜென்மத்துக்கு முன்னாடி உள்ள கணக்கு, ஏட்டில் உள்ள கணக்கு, மானிட பிறகு இவ்வளோ சேட்டை பண்ணி வச்சுருப்பான். குண்டிலையும் நல்ல புடுக்கலையும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சூடு வைக்கிற கணக்கு எழுதி வச்சுருக்காரு ஏட்டில். அது நான் கண்ணால் பார்க்கணும்டா அப்படின்ட்டார். ஐயா இப்போ போட்டார் இந்த கணக்கு. ஐயா கணக்குடா. சூடு வச்சு பழுக்க போட்டு வீட்டுக்குள்ளே வீடு மாலியை கட்டியிருப்பான். மாலியை டாரா உருடுறா உன் பொண்டாட்டி பிள்ளையில அதுவும் பொண்டாட்டிக்கும் சேர்த்து வைப்பாங்க. ஒரு ஆதார கார்டில் அவ்வளோ பெரிய சேட்டை பண்ணி வச்சுருந்தேன்னா உன் பொண்டாட்டி பிள்ளை கரெக்டாக 20 வயசு வரைக்கும் சின்ன பிள்ளையில விட்ருவாங்க. 20 வயசுக்கு மேலே இருக்கிறதுக்கும் சேர்த்து சாணம் வச்சு விட்ருவார். ரைட்டா? கூப்பிட்டு வெளியே இழுத்து வச்சுட்டு நடு ரோட்டில் சாணம் வச்சு விட்டு போய்கிட்டே இருக்கடா. வண்டி டராக போய்கிட்டு இருக்கோம். இப்போ எப்படி கவர்மெண்ட் வேலைக்கிறவன் ஜீப்பு வண்டி கிண்டியமாக குண்டி ஓட்டிகிட்டு போகிறானா கவர்மெண்ட் வேலைக்கிறவன் இப்படியா ஓட்டிடுவார். அந்த நேரம் ஓட்டி அட்ரா அப்படி மாதிரி ஓட்டான். கவர்மெண்ட் வேலைக்கிறவன் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடுவான். அந்த மாதிரி ஓட விடுவார். ஒழுங்கா போ. முக்கால் சத்தியம்.